நடிகர் விஜயின் மாநாட்டுக்கு கூடிய கூட்டத்தை அனுமானித்தது தொடங்கி அவர் பேச்சின் சாராம்சத்தை யூகித்தது வரை அத்தனை விஷயங்களிலும் கோட்டை விட்டிருக்கிறது உளவுத்துறை. முதலமைச்சருக்கு முன்கூட்டியே அவர்கள் கொடுத்த அத்தனை தகவல்களும் மாநாட்டின் முடிவில் பொய்யாகியிருக்கின்றன. அதிமுகவை வசைபாடுவார் என்கிற தகவலை முன்கூட்டியே முதலமைச்சரின் கவனத்துக்கு சொல்ல தவறி இருக்கிறது உளவுத்துறை. இன்று இடுக்குகளில் கூட நம்பிக்கையான ஆட்களை வைத்து முன்கூட்டியே மோப்பம் பிடிப்பதில் உளவுத்துறை அசாத்தியமாக இயங்கும். ஆனால் சமீப காலமாக முக்கிய அரசியல் நிகழ்வுகளில் கூட இவர்களின் கணிப்பு சோடை போயிருக்கும் விதமாக இருப்பதால் இவர்களை வைத்து கொண்டு தேர்தலை எப்படி சமாளிப்பது என அல்லாடுகிறதாம் முதலமைச்சரின் தரப்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி படத்துக்கு எதிராக சோசியல் மீடியாக்களில் கடுமையான விமர்சனங்கள் பறந்தன. இயல்பாக எழும் விமர்சனங்களை தாண்டி திட்டமிட்டு பரப்பப்பட்ட வைரல் அவதூறுகள் குறித்து பிரைவேட் ஏஜென்சி மூலமாக விசாரிக்க சொன்னாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அரசியலில் குதித்திருக்கும் நடிகர் விஜயின் ஆன்லைன் டீம் தான் முழு பின்னணி என வெளியில் சொல்லப்பட்ட தகவல்கள் உண்மை இல்லை என சொன்னதாம் அந்த பிரைவேட் ஏஜென்சி. ஆனால் படத்தின் இயக்குனருக்கு எதிராக பெரிதாக அவதூறுகளை பரவாமல் தடுக்க அரசியல் குதித்திருக்கும் நடிகர் விஜயின் ஜெயமான மேனேஜர் வியூகம் சொன்னதாகவும் உச்ச நடிகருக்கு எதிரான அநாகரிகமான விமர்சனங்களை வேறொரு ஆன்லைன் டீம் பரப்பியதாகவும் ஆதாரம் கொடுத்ததாம் அந்த ஏஜென்சி. ஆயிரக்கணக்கான திடீர் ஃபேக் ஐடிக்களின் பட்டியலை அந்த ஏஜென்சி புள்ளி விவரங்களுடன் கொடுக்க சூப்பர் ஸ்டாருக்கு அதை பார்த்ததும் மயக்கமே வந்துவிட்டதாம். நீங்கள் தொகுதி வேலைகளை மட்டும் கவனியுங்கள், விஜயுடனான கூட்டணியை நான் பார்த்து கொள்கிறேன் என நிர்வாகிகள் அனைவரிடமும் நெஞ்சை நிமிர்த்தி சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நடந்து முடிந்த மாநாட்டில் நடிகர் விஜய் இலை கட்சியின் அவல நிலையையும் போட்டு வெளுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு செம சாக்கு. நடிகரின் ரூட்டில் பேச்சுவார்த்தையை முடித்து விட்டதாக சொன்ன மீடியேட்டர்களுக்கு போன் போட்டு கொதித்திருக்கிறார். இதற்கிடையில் கட்சி நிர்வாகிகள் மாநாட்டு பேச்சு குறித்து ஆதங்கப்பட, இப்போ அப்படி தாங்க பேசுவார், கடைசி நேரத்தில் எப்படியும் நம்மளோட வந்துடுவார் என அசராமல் சமாளிக்கிறாராம் எடப்பாடி. கூட்டணி, பசை கணக்கு, வியூக வேலைகளை எல்லாம் தாண்டி ஜாதகத்தை மட்டுமே முழுதாய் நம்புவதால் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி நடந்து கொள்கிறார் என்கிறார்கள் கட்சியின் சீனியர் நிர்வாகிகள். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் பீகாரில் வாக்குரிமை யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இந்த யாத்திரைக்கு நடுவே ராகுலும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த தேஜஸ்வி, அவருக்கு எனக்கும் சகோதரர் தான், அவரை நீண்ட நாட்களாக நாங்கள் திருமணம் செய்ய சொல்லி கொண்டிருக்கிறோம், கேட்கவே மாட்டேங்கிறார் என்றிருக்கிறார். அருகில் இருந்த ராகுலும், இது எனக்கும் பொருந்தும் தானே, உங்கள் அப்பா லாலு பிரசாத் யாதவும் நானும் என் திருமணம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று தேஜஸ்வியை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார். இந்த வீடியோவை வைரலாக்கிய காங்கிரஸ் கட்சியினர் விரைவில் ராகுலுக்கு டும் 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 என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்.